என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. ஹல்லேலூயா. யாரை கர்த்தர் அவருடைய கரத்தின் நிழலினாலே மறைக்கிறார்னா, யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை வாயில இருக்கோ அவர்களை எல்லாம் கர்த்தர் அவருடைய கரத்தின் நிழலிலே மறைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வலதுகரம் உயர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, பராக்கிரமான காரியங்களை செய்கிறது. 51:16 நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்றாரு, நான் வானத்தை என்ன செய்கிறேன்? நிலைப்படுத்துகிறேன், பூமியை அஸ்திபாரப்படுத்துறேன். ஏன் அப்படின்னா, உங்களை என்னை நோக்கி அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருந்தா நம்ம வாயில என்ன இருக்குமா? அவருடைய வார்த்தை இருக்குமா? என்ன இருக்குமாங்க? அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. ஹல்லேலூயா. யாரை கர்த்தர் அவருடைய கரத்தின் நிழலினாலே மறைக்கிறார்னா, யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை வாயில இருக்கோ அவர்களை எல்லாம் கர்த்தர் அவருடைய கரத்தின் நிழலிலே மறைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய கரத்திற்குள்ள இருக்கிறோமா? பாருங்க, செங்கடல்ல பிளக்கிறார் கர்த்தர். செங்கடலை பிளந்து இந்த ஜனங்களை கொண்டு போகும் பொழுது அவர் எப்படி பண்றார்? தன்னுடைய கரத்துக்குள்ள வச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கரத்தின் நிழலினாலே மறைத்து பின்னாடி பார்வோனுக்கும் முன்னாடி இருந்த செங்கடலுக்கும் கர்த்தர் விலக்கி கொண்டு போறாரு. ஆனா ஜனங்களுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருந்ததா? சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல மிரியாம் ஒரு பாடலை பாடுறாங்க, கர்த்தரேன் பலனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் நல்லா துதிச்சு பாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது இது இல்ல, அது இல்ல, இப்படி இல்ல, அப்படி இல்லைன்னு ஒரே புலம்புகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க கர்த்தருடைய ஜனமாய் இருந்தா கர்த்தர் உங்கள் வாயிலே அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தையும் நான் தேவனுடைய ஜனம்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் கரத்தின் நிழலினாலே மூடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 17வது சங்கீதம் 7வது வசனம் வாசிங்களேன். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகள் என்று என்ன செய்யறாரா? அவரு ரட்சிக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய வலது கரத்தினால் தப்புவித்து. அப்ப நம்ம யாரை நம்பணும்? கர்த்தரை நம்புறவங்களை கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு? எவ்வளவு நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவர் தப்புவித்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்திற்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தப்புவிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் நம்மை உயர்த்துகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அது பார்க்கிறோம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். அல்லேலூயா. யாருடைய பலத்த கையை கொண்டு? தமது பலத்த கையை கொண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கையை கொண்டு என்ன செய்வேன் நான்? அவர் சொல்றாரு, நான் அந்த இடத்துல அற்புதத்தை செய்வேன்பா, அவனே உங்களை துரத்தி விட்டுருவான்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பலத்த கரம் நமக்கு பராக்கிரமம் செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 118வது சங்கீதத்துல இதே வசனத்தை சொல்றாரு பாருங்க. 15:16 சொல்றாரு, நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் என்ன உண்டு? கம்பீர சத்தம் உண்டு. அப்ப என்ன செய்யுமா? கர்த்தரின் வலதுகரம் என்ன செய்யும்? உங்க பைபிள்ல இருக்கா? அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யுமா? பராக்கிரமம் செய்யுமா. உங்க கூடாரத்துல கர்த்தருடைய வலதுகரம் இருக்கா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கா? புலம்பலின் சத்தம் இருக்கா? தேவைகள் சத்தம் இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கு. அல்லேலூயா. நான் என்னுடைய வலதுகரம் அந்த வீட்டுல உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த வலதுகரம் உயர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, பராக்கிரமான காரியங்களை செய்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்வேன்?
எனக்கு சாவு, மரணம், இதோ போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தாலும் கூட கர்த்தருடைய வலதுகரம் அவை எல்லாவற்றிலிருந்தும் என்னை தப்புவித்து ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுடைய கரத்தின் நிழலினாலே நான் உன்னை மறைக்கிறேன். எதுல மறைக்கிறாராங்க? அவருடைய கரத்தின் நிழலினாலே. ஹல்லேலூயா. அவர் ஜனத்தை அவர் எப்படி பாதுகாக்கிறார்னா, அவருடைய வார்த்தையை அவங்க வாயில வச்சு அவங்களை கரத்தின் நிழலினாலே பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம்? இன்னைக்கு அதுதான் கேள்வி. நம்ம எத்தனை பேர் தேவனுடைய கரத்திற்குள்ள நின்று, அப்பா நான் உங்க கரத்திற்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்கணும்ப்பா, தீங்கு வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் என்னை தப்புவித்து ரட்சிக்கிறவர் என் தேவன் ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூடாரத்துல இயேசுவின் ரத்தத்தை இதோ நான் வெளியே பூசி இருக்கிறதுனால, எத்தனை நாசமோசம் வந்தாலும் என்னுடைய கூடாரத்துல கம்பீர சத்தம் கேட்கறதுனால எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளணும், நீதிமான்களாகிய நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும், என்னை கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய கரத்தின் நிழலிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திற்குள்ளார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நம்முடைய பேரை என்ன செஞ்சிருக்காரோ, உள்ளங்கையில அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. உள்ளங்கையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் நம்ம கரத்துக்குள்ள நம்மளை வச்சு பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் கரத்தினால, அவர் கால்களினால, அவர் பட்ட தழும்புகளில் இருந்து வரக்கூடிய ரத்தம் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பார்வோன் சேனை பின்னாடி கிடுகிடுன்னு ஒடியாருது, எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தருடைய கரை என்ன செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. அப்ப உலகத்துல இருக்கிற பார்வோன் பெருசா, நமக்குள்ள இருக்க தேவனுடைய கர்த்தர் பெருசா? சொல்லுங்க. அப்ப நம்ம ஆண்டவர் பெருசு. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கணுமா? நம்ம வாயில தேவனை அவமதிக்கிற வார்த்தைகள் இருக்கணுமா? தேவனை துக்கப்படுத்துற வார்த்தைகள் இருக்கணுமா? புலம்புகிற வார்த்தைகள் இருக்கணுமா? சஞ்சலமான வார்த்தைகள் இருக்கணுமா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா. பாருங்க, பிலேயாம் கர்த்தருடைய கரத்துக்குள்ள இல்ல. பிலேயாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆனா கர்த்தருடைய கரத்துக்குள்ள இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போனா கர்த்தர் விட்டாரா? அவருடைய கரம் என்ன செய்யுது? எதை பிடிச்சிருச்சு? கழுதையை பிடிச்சு நிப்பாட்டுச்சா இல்லையா? ஹல்லேலூயா. நல்லா தெரியும் கர்த்தருக்கு நம்மளுக்கு எங்க கை வச்சா நம்மளுக்கு எங்க வலிக்குன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால பாருங்க, அவன் எதுல கிளம்புறானோ அந்த கழுதையை கர்த்தர் நிறுத்திட்டாரு. பிலேயாமிட்டு அவர் அடிக்கடி பேசினார், பேசியும் அவன் கேட்காதனால கர்த்தர் எது மேல கையை வச்சார்? கழுதை அடுத்த ஸ்டெப்பே என்ன செய்யல, எடுத்து வைக்காதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நான் அவருடைய ஜனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நான் நீதிமான். ஹல்லேலூயா. கரத்தை அவர் விட்டுட்டாலும், நான் அவரை விட்டுட்டாலும் யாருக்கு அதிக நஷ்டம்? எனக்கு தான். நான் துன்மார்க்கனா மாறிடுவேன். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் அடிக்கணும். போன மாசம் அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, ஆனா நாம அவர் கையை விட்டுட்டோம்னா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நாம அவரை விட்டு விலகிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு அவர் சமூகத்துல சொல்லுங்க, அப்பா என்னை உங்க கரத்துல இருந்து எடுத்துறாதீங்க. உங்க கரத்திற்குள்ள இருக்கிற ஒரு ஜனமாக, உங்க காயத்திற்குள்ள இருக்கிற ஜனமாக, அந்த ஆணி பாய்ந்த அந்த 2 ஆணிகளும் பட்ட அந்த கையிலிருந்து வருகிற ரத்தத்தினால என்னை மூடி அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.